சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன். உங்களை நான் ஏற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன். உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழச் செய்வேன். உங்களை நான் வளரச் செய்வேன், உங்களை நான் ஒளிரச் செய்வேன். உங்களை நான் மலரச் செய்வேன், உங்களை நான் மிளிரச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள், வாருங்கள். பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய முதல் வாசகம் சக்கரியா ஆகமம் 9ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வரை உள்ள வசனங்கள் இன்றைய முதலாவது சிந்தனைக்காக வருகின்றது. இனி இன்றைய முதலாவது வாசகத்தின் சிறு பின்னணிக்கு செல்வோம். சக்கரியா, மலாக்கி, ஆக்காய் இவர்கள் மூவரும் 12 சிறிய இறைவாக்கினர்களில் இறுதியானவர்கள். கிறிஸ்துவுக்கு முன் 520 பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்போது மக்கள் புலம்பினார்கள். எப்போது ஆண்டவரின் திரு நகரத்தை காண்போம் என்றும், எப்போது அவரது இல்லத்தில் தங்கி இளைப்பார்வோம் என்றும் ஏங்கி தவித்தார்கள். தவித்த வாக்கி தண்ணீர் கொடுக்கும் விதமாய் இறைவாக்கினரின் சக்கரியாவின் இறைவாக்கு அமைகின்றது. இது ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு முன்னால் முன் அறிவிக்கப்பட்ட இறைவாக்கு. இனி இன்றைய முதலாவது வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மறையின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார்.
எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 145. என் இறைவனே, என் தெய்வமே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன், உம்மை எந்நாளும் பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன், உம்மை எந்நாளும் பாடுவேன். கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி. கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி. சீனம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர், சீனம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர். பேரன்பை வாயார பாடுவேன், பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன், உம்மை எந்நாளும் பாடுவேன். பூமி உம்மை போற்றுமே, உயிர்கள் யாவும் நன்றி சொல்லுமே. வானம் பூமி உம்மை போற்றுமே, உயிர்கள் யாவும் நன்றி சொல்லுமே. பல சந்ததிகள் உம்மை பாடுமே, பல சந்ததிகள் உம்மை பாடுமே. பேரன்பை வாயார பாடுவேன், பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உம்மை எந்நாளும் போற்றிடுவேன், உம்மை எந்நாளும் பாடுவேன், உம்மை எந்நாளும் பாடுவேன். இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுலுடையார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 11 தொடக்கம் 13 வரை உள்ள வசனங்களும் இந்த இரண்டாவது சிந்தனையாக வருகின்றது. இனி இந்த இரண்டாவது வாசகத்தின் பின்னணிக்கு செல்வோம். ரோமை குடிமக்களாயிருந்து ஆண்டவர் இயேசுவை அறிந்து மனம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு உலக நாட்டத்தில் இருந்து உடல் இச்சைகளில் இருந்து விலகி வாழ அழைப்பு. உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து ஆண்டவரின் பேரின்ப வாழ்வில் நிலைத்து நிற்க ஆவியின் ஆற்றல் ஒவ்வொருவரிலும் குடிகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தூய ஆவியின் துணை இல்லாமல் மனிதன் பாவ சூழ்நிலைகளை வெறுத்து ஒதுக்கி வாழ முடியாது என்பதை தூய பவுல் இந்த இரண்டாவது வாசகத்தினூடாக தெளிவுபடுத்துகின்றார். இனி இரண்டாவது வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்வை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும்
இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் வரச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்வுக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்வுக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இனி இன்றைய நற்செய்தி. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 தொடக்கம் 30 வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்திக்காக வருகின்றது. இனி இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியை சற்று சிந்திப்போம். இயேசு கலிலேயாவின் சுற்றுப்பகுதி முழுவதும் தனது புதுமைகளை செய்து வந்தார். ஆயினும் மக்கள் ஆண்டவர் இயேசுதான் மெசியா என்பதை உறுதிபட நம்ப மறுத்தனர். எனவேதான் சோதோம் குமரா பகுதிகளில் வாழ்ந்த பாவிகளுக்கு வரும் அழிவை விட உங்கள் மீது வரும் அழிவானது மிகுதியாகும் என்கின்றார். 12 திருத்தூதர்களையும் 72 சீடர்களையும் சிறு குழந்தைகள் என்று அழைக்கின்றார். ஏனெனில் அவர்கள் குழந்தை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது போல் ஆண்டவரின் வார்த்தைக்கு பணிந்து மனம் மாறி தூய உள்ளத்தினராக விளங்கினர். என் நுகம் எழுதி என்கிறார். நம் சுமைகளை அவர் மேல் இறக்கி வைத்தால் சுகமாயிருக்கும் என்கின்றார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 11, வசனங்கள் 25 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான உறவுகளே, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று இறைவனை பார்த்து கிறிஸ்து பெருமான் மன்றாடுகின்றார். தனது பாசறையிலே தன்னுடைய குழந்தைகளை சீடர்களுக்கு பாடம் சொல்லி தருவதாக அமைகின்றது இன்றைய நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவின் பாசறையில் இன்று பாடம் சொல்லி தரப்படுகிறது என்ற உண்மையை நன்றாக நாம் கேட்டிருந்தோம். யாருக்குத்தான் துன்பமில்லை? யாருக்குத்தான் தோல்வி இல்லை? ஒவ்வொருவருமே தான் மட்டுமே இவ்வுலகில் துன்பப்படுவதாகவும் மற்றவர் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதாகவும் கணக்கு போடுகிறார்கள். துன்பத்தை நாம் அணுகுகின்ற அனுபவிக்கின்ற முறையில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. இச்சூழலில் துன்பத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற கேள்விக்கான விடையை ஆண்டவர் இயேசு என்று அவரது பாசறையில் பாடம் சொல்லித் தருகின்றார். வாருங்கள் என்கிறார், இளைப்பாருங்கள் என்கிறார், கற்றுக்கொள்ளுங்கள்,
கற்றுக் கொடுங்கள் என்கின்றார். வாருங்கள் என்ற அழைப்பை இங்கு நாம் காண முடியும். திருமண அழைப்பிதழில் பார்க்கலாம். புதுமனை புல்விழா அழைப்பிதழ், பிறந்தநாள் விழா அழைப்பிதழ், இது போன்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வுகளில் வாருங்கள் என்ற வார்த்தை இருக்கும். அதே வார்த்தையை முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் பயன்படுத்துகிறார். உள்ளம் கலங்குகிறதா? வேதனையா? வாழ்க்கை சுமையாய் தெரிகின்றதா? நாள் முழுவதும் ஒரே பிரச்சனையாய் உள்ளதா? முதலில் என்னிடம் வா என்று அழைப்பு விடுக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்பைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரின் போதனை கேட்ட திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எங்கு தங்குகிறீர் என்று கேட்டனர். ஆண்டவர் வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். மேலும் வந்து இளைப்பாருங்கள் என்று சொல்கிறார். இளைப்பாருங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தையானது கீழ்காணும் கருத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. முதலாவதாக, என்னிடம் வந்து என்னோடு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, உங்களின் சுமைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை குறித்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம். மாறாக, பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்பதை குறித்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்கின்றார். தொடர்ந்து அவர் கூறுவதில், ஓய்வெடுப்பது உடல் அளவில் மட்டுமல்ல, மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் நன்மத்தனத்தில் மகிழ்வதாகும் என்ற உண்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். தூய ஆவிக்குரிய பாடல்களை பாடி இறைவனை புகழ்வது நல்லது என்ற தொனியிலே அங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நிறைவாய் கற்றுத் தருகின்றார். தூய ஆவிக்கு உட்பட்டு நிகழ்வுகளை விட்டு அகன்று ஆவிக்குரியவர்களாக கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழுங்கள் என்று சொல்லித் தருகிறார். இன்றைய காலகட்டத்தில் கடவுள் தந்த வாழ்வை மறந்து நமக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். நமது வாழ்வின் சுமைகள் நாம் பிறக்கும் போது இலவச இணைப்பாய் வருவது அல்ல, மாறாக நாம ஏற்படுத்திக் கொள்கின்றோம். வேகமாக பரவும் நுகர்வு கலாச்சாரத்தில் பன்னாட்டு கலாச்சாரத்தை இன்றைய நாகரிகம் என்று கருதி இன்று நமது கலாச்சாரமே ஒரு சுமையாய் தெரிகிறது. அலுவலகத்தில் வேலை செய்யும் போது நேர்மை தவறி கடமை தவறி செய்யும் வேலைகள் ஒரு சுமையாய் தெரிகிறது. குடும்பத்தில் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களிடம் இருப்பது போல நம்மிடம் இல்லையே என்ற எண்ணத்தால் வரவுக்கு மேல் செலவு செய்கிறோம். அப்போது வாழ்க்கை ஒரு சுமையாய் தெரிகிறது. இத்தனை சுமைகளும் நாமாய் தேடிக்கொள்வது. தூய ஆவியால் உந்தப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழும் போது சாத்தானின் சோதனையால் சிறு சிறு இன்னல்கள் வாழ்வில் வந்து பார்க்கும். அப்போது வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் செல்வோம், இளைப்பாறுவோம். வாழ கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். சுமைகள் சுகமானதே, ஏனெனில் அவர் முகம் எளிது. அன்பான உறவுகளே, இயேசு தரும் ஓய்வு வெறுமையானது அல்ல. மனிதனுக்கும் உடலுக்கும் ஆளுமைக்கும் ஆக்கமும் ஆறுதலும் தரும் இளைப்பாறுதல் வாழ்வுக்கு உறுதியும் வளமும் சேர்க்கும் ஆறுதல் அது. உறுதியும் வளமும் சேர்க்கும் ஆறுதல் அது. ஆன்மாவிற்கு தெளிவான பாதையில் வழிகாட்டி பசுமையான புல்வெளிக்கும் தெளிவான நீரூற்றுக்கும் இட்டுச் செல்லும் பாசமான உடனிருப்பு. அனைத்திற்கும் மேலாக இந்த நல்ல ஆயன் கனிவும் மனத்தாட்சியும் உடையவர். அவருடன் இருப்பதே பேரானந்தம், நிறை வாழ்வு, பெரு நிம்மதி. சிந்திக்க அழைத்ததே இன்றைய வாசகங்கள்.
சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். உள்ளத்தில் தாழ்ச்சியும் அமைதியும் உள்ளவன் என்பதை எண்ணி பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உம்மை வெறுப்போர்க்கு நன்மை புரியுங்கள். பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உம்மை வெறுப்போர்க்கு நன்மை புரியுங்கள். சபிப்போர்க்கு ஆசி கூறுங்கள், சபிப்போர்க்கு ஆசி கூறுங்கள். உம்மை வதைப்போர்க்காய் என்றும் வேண்டுங்கள், உம்மை வதைப்போர்க்காய் என்றும் வேண்டுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். எளியவர்க்கு என்றும் உதவுங்கள், அன்பு இறை மக்களாய் என்றும் திகழுங்கள். எளியவர்க்கு என்றும் உதவுங்கள், அன்பு இறை மக்களாய் என்றும் திகழுங்கள். ஏழைகளை அன்பு செய்யுங்கள், ஏழைகளை அன்பு செய்யுங்கள். அவர் ஏற்றம் பெற என்றும் உழையுங்கள், அவர் ஏற்றம் பெற என்றும் உழையுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். சுமைகள் எனக்கு தாருங்கள், எனது அன்பில் வாழுங்கள். உள்ளத்தில் தாழ்ச்சியும் அமைதியும் உள்ளவன் என்பதை எண்ணி பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து